கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேதவசனம் சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இந்த உலகத்துல நமக்கு ஆலோசனை தரதுக்குன்னு பல பேர் ஒரு கூட்டமாவே இருக்காங்க. பண விஷயம்னு எடுத்துக்கிட்டா அந்த பணத்தை எப்படியெல்லாம் சேமிக்கலாம், எந்த பேங்க்ல போடலாம், எதுல சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை தரதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. வண்டி வாங்கணும்னா கூட எந்த வண்டி வாங்கினா நல்லா இருக்கும், இந்த வண்டி வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆலோசனை தரதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. இல்லாட்டி அந்த வண்டியை எப்படி ஓட்டணும், எந்த டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்தா நமக்கு நல்லா சொல்லி தருவாங்கன்னு ஆலோசனை சொல்றதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். அதை செஞ்சா நல்லா இருக்கும், இதை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பல பேர் பலவிதமான ஆலோசனைகள் நமக்கு தருவாங்க. மனுஷங்க தர ஆலோசனைகள் எல்லாமே நல்லதுக்குன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. கர்த்தர் நமக்கு தர ஆலோசனை தான் நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நமக்கு தருகிறது. கர்த்தர்ட்ட ஆலோசனையை கேட்டு ஒரு விஷயத்தை நாம் பண்ணோம்னா அது வெற்றியில தான் போய் முடியும். அப்படி நம்ம கேட்காம மனுஷங்களோட ஆலோசனையை இல்லை நம்ம சொந்தமாக இஷ்டமாக நம்ம செய்கிற விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறதா தான் அர்த்தம். சிம்சோனோட அப்பாவை பார்த்திங்கன்னா, மனோவாவை பார்த்திங்கன்னா கர்த்தர்கிட்ட ஆலோசனையை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு கர்த்தர்கிட்ட தான் ஆலோசனையை கேட்டு அந்த பிள்ளையை வளர்க்குறாரு. அதே போல தான் நாமும் ஒவ்வொரு விஷயம், எந்த விஷயமா இருக்கட்டும், அவரோட ஆலோசனையை கேட்டு நம்ம நடந்தோம்னா எல்லா விஷயத்துலையும் நமக்கு ஒரு வெற்றியும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். தாவீது சொல்றாரு, கர்த்தர்கிட்ட தான் அவர் ஒவ்வொரு ஆலோசனையும் கேட்பாரு, அவரோட ஆலோசனையின்படி தான் நடப்பாருன்னு. தாவீதுக்கு வந்த பிரச்சனைகள்ல, நெருக்கங்கள்ல, யுத்தங்கள்ல கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின்படி தான் அவர் நடந்துக்கிட்டாரு. மனுஷங்க தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கவில்லை. நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது மங்களகரமான விசேஷமாக இருக்கட்டும், இல்லை படிப்பின் காரியமாக இருக்கட்டும், இல்லாட்டி வேலையின் காரியமாக இருக்கட்டும், மனுஷங்களோட ஆலோசனையை கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதன்படி நடந்து பாருங்க, நிச்சயமாக ஆசீர்வாதமாகத்தான் முடியும். எல்லா காரியமும் வெற்றியாகத்தான் முடியும். எப்படி அவர் ஆலோசனையை கொடுக்கிறார் தெரியுமா? உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு. நமக்கு ஏதாவது காரியத்தில் முடிவெடுக்க முடியாம அவர்கிட்ட கேளுங்க. அவர் எப்படி நம்மளை பாதுகாக்கிறாரு, அவர் எப்படி அவரை கண்ணை வச்சு நம்மளை பார்த்து ஆலோசனையை சொல்கிறாரு. அவரை நம்ம சார்ந்து இருக்கும்போது அவரே நம்மளை அக்கறையாக கவனித்து நமக்கு ஆலோசனை தந்து நம்மளை வழி நடத்துவார். God bless you. Amen. Amen.